ஹலோ ஹலோ மேடம், ஐ வாண்ட் டு தமிழ் லாங்குவேஜ். சொல்லுங்க. மேடம், துர்கா மேம். எஸ். வெரி வெல்கம் மேம். ஐ எம் தர்மதுரை ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். இது இப்போ அந்த ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்க மேடம்? இப்போ இந்த எடிட் ஆப்ஷன் பண்ணிட்டு பேமெண்ட் வராம அப்படியே ரிப்பீட்டடா ஆச்சு அந்த மாதிரி கேஸுங்களுக்கு? அது சார் அடுத்த ஸ்டேஜ் பண்ணிருக்கோம். தென் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லாஸ்ட் டைம் நீங்க பேசிருந்தீங்களா அந்த இனிஷியல்ஸ் அதெல்லாம்? ஆமாமா, அம்மா அப்பா அந்த மாதிரி வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சேஞ்ச். கொஞ்சம் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது முடியல. ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. அதுக்குள்ள அப் டு 23,000 பே பண்ணிட்டோம். இப்போ அப் டு 23,000. ஓகே. அப்போ தென் திருப்பியும் எடிட் ஆப்ஷன் தேவையில்ல. பட் we are still அதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 3,000 தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அந்த பேமெண்ட்ல. இல்ல, இன்னும் கொஞ்சம் இப்பதானே ஆப்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ரொம்ப வருஷமா ஆப்ஷனே நடக்கல. இப்ப நீங்க செபி வெப்சைட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஆப்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆமா. அப்ப இனி லாஸ்ட் செப்டம்பர் 18th கூட வந்து பெரிய ஆக்ஷன் வந்திருக்குது. ஆமா ஆமா. இப்போ செப்டம்பர் 18th இப்போ ஆல்ரெடி இன்னும் செப்டம்பர் 18th இனி அடுத்தது அனௌன்ஸ். ஸோ கண்டினியூஸா ஆப்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஃபண்ட் வருது. அப்போ இனி ரீஃபண்டும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆயிடும். மேடம், அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த லேண்ட் அலாட்மெண்ட் கேஸ், அப்புறம் வந்து அக்லாய்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணாக்க நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இப்படியே ஒரு காலகட்டம் போக போக நிறைய பேர் இறந்துருவாங்க. கடைசியில அந்த பணம் வாங்குறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துரும். அது ஏதாவது கொஞ்சம் நீங்க ஒரு லோதா சார்கிட்ட பேசி இல்ல சுப்ரீம் கோர்ட்லயோ இந்த மாதிரி வந்து இன்வெஸ்டர் சைட்ல இருந்து கோரிக்கை இருக்குது. நம்ம ஃபண்டு வர வர அந்த ஸ்லாப் வைஸா எடுக்கும்போது இருக்கிற கஸ்டமருங்களோட அப்படியே ஹோல்டு பண்ணாம அவங்களுக்கான சான்சஸ் கொடுக்குற மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்து எப்பவுமே வந்து ஓப்பன்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணலாம் மேடம். ஏன்னா லாஸ்ட் டைமே சொன்னீங்க எதுவுமே வந்து ஃபண்ட் கன்சிடர் வச்சுதான் நாங்க பண்ண முடியும்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஃபண்ட் வந்திருக்கு. நாங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இன்னும் ஜாஸ்தி இன்வெஸ்டர்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ற மாதிரி இன்னும் இஷ்யூஸ். ஏன்னா இஷ்யூஸ் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்ததுன்னா கிளியர் கேசஸ்க்கு கொடுக்கறது தான் எங்களுக்கு ஈஸி. பணம் கம்மியா இருக்கப்போ இல்லைங்க மேடம். இப்போ கிளியர் கேஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது கூட அந்த கிளியரா இல்லாத கேஸ் வந்து சால்வ் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும் மேடம். கிளியர் கேஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பணம், மற்றவங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அப்படி இல்ல. உங்களுக்கு வந்து கிளைம்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லல நானு. இல்லையா, அந்த பணம் மறுபடியும் நீங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னா அப்ப யார் அந்த பணத்தை வாங்குறது சொல்லுங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. ஒரு ஸ்லாப் வைஸா எடுத்தா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ல இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும் மேடம். சப்போஸ் அந்த பதிவு பண்ண இன்வெஸ்டர் இறந்துட்டாரா அவருக்கு நாமினி கிளைம் மூலமா கிளைம் பண்றதுக்கு சான்சஸ் கொடுக்கணும். அப்புறம் லேண்ட் அலாட்மெண்ட் தெரியாத தனமா நிறைய பேர் லேண்ட் ஏஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதை மாத்தி அமைக்கிறதுக்கு சான்சஸ் கொடுக்கணும். என்ன சொல்றேன், ஒரு ஸ்லாப் வைஸா எடுத்தா அந்த கஸ்டமர்களுக்கு ஒரு 90% சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கணும். ஒரு 10% எப்படி போய் சாட்டிஸ்ஃபைடு இருக்க மாட்டாங்க, அது தெரியுது. இங்க அப்படியே ரிவர்ஸா இருக்குங்க. 10% பேர் தான் சாட்டிஸ்ஃபைடு, 90% வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கு பிஎஸ்எல் ரீஃபண்ட்ல. நானே கண் கூட பாக்குறேங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷனுடைய உணர்வுகளை வந்து மிஷின் கட்டு கொடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்றேன். அந்த டாக்குமெண்ட் மிஷின் எது ஓகே சொல்லுது அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் பண்றன்றது ரொம்ப 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 வருத்தப்படக்கூடிய விஷயம் மேடம். ஏன்னா சார் நம்பர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்து இதுல வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே கரெக்ட் தான். ஏன்னாக்கா நீங்க 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுவும் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. ஒரு சின்ன எழுத்து ப்ரொனன்சியேஷன் இதுக்கெல்லாம் வந்து திரும்ப அவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் மேடம். ஒரு காலத்துல பார்த்தா இந்த பணம் வாங்கறதுக்கு இவ்வளவு போராட்டமான்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. நேம் மேட்சிங் கூட 49 ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் வச்சிருக்கோம். இல்ல இப்ப எங்க அம்மாவதே நான் சொன்னேன்ல, பிஎஸ்எல் பாண்ட்ல வெங்கடலட்சுமி இருக்கு. இங்க 3 டாக்குமெண்ட், ஆதார், பேனு, பேங்க் எல்லாமே வெங்கடலட்சுமி அம்மான்னு இருக்கு. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் மிஸ்டேக் இருக்கு சொல்லுங்க? பேமெண்ட் ஆகாம இருக்கு. ஆனா ஸ்பெல்லிங் டிஃபரெண்டா இருந்தாதான் சார் ப்ராப்ளம். அது இப்ப ஒரு நேம் அடிஷன்னா ரிஜெக்ட் ஆயிருக்காது. கம்ப்ளீட்லி ஸ்பெல்லிங்னா கொஞ்சம் அப்பதான் சிஸ்டம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. சரிங்க மேடம். இப்போ அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பணம்ன்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, அதுல என்னெல்லாம் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்களோ அவ்வளவு அமௌண்ட். இதுல வந்து இப்போ கம்பெனி வந்து ஃபுல் டீடைல் கொடுக்கலீங்களா உங்களுக்கு?
பிஎஸ்எல் கம்பெனி இல்ல, வாட் எவர் இன்வெஸ்டர் என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அது பேசிஸ் தான் பேமெண்ட். சரி, இப்போ நிறைய பேர்கிட்ட டாக்குமெண்டே வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போ அவங்களெல்லாம் எப்படி கன்சல்ட் பண்ண போறீங்க? எப்படி பண்றது சார்? இது டாக்குமெண்டேஷன் இருக்கப்பதான் கமிட்டி கொடுக்க முடியும், இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இல்ல மேடம், இப்போ இல்லாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அது பிஎஸ்எல் டேட்டா இல்ல, நாங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன, அதனாலதானே இன்வெஸ்டர்ஸ் டாக்குமெண்ட் கேட்டிருக்கோம். இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது மேடம், இது ஒரு முற்றிலும் தவறு. நான் எனக்கா நீங்க வந்து ஒரு வெல் பர்சன், நான் என்ன கமிட்டி இல்லன்னு சொல்லக்கூடாதுங்க. ஏன்னாக்கா ஒரு கஸ்டமருக்கு ஒரு 1100 ரூபாய் பே பண்றதுக்கு 23,000 ரூபாய் ஸ்லாப்ல எடுக்கிறீங்க. அப்போ அந்த கஸ்டமர் 23,000 ரூபாய் வாங்க தகுதி உள்ளவர்ன்றது உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்டர்ஸ் ஒரு 1, 2, 10 அந்த மாதிரி கிடையாது, மினிமம் 3 lakhs ஆவது இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இருக்காங்க மேடம். எனக்கு புரியுது மேடம், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு இன்வெஸ்டருக்கு 1100 ரூபாய் இப்ப பேமெண்ட் பண்ணிருக்கீங்க 26ஆம் தேதி. அந்த இன்வெஸ்டருக்கு 23,000 ரூபாய் ஸ்லாப் வயசுல எடுத்துறீங்க. அப்ப அவர் பணம் வந்து 23,000 ரூபாய் வரைக்கும் கட்டியிருக்காருன்ற டீட்டெயில் உங்ககிட்ட இருக்கங்காட்டி தான் அந்த பேமெண்ட் பண்றீங்க. அவரு போட்டிருக்க அமௌண்ட் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து இவ்வளவுதான் அவரு கொடுத்திருக்காரு. அதுதான் பேமெண்ட் ப்ரூஃபுக்கு. அதாவது நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்லாப் வைஸ் பிரகாரம் 20 இருந்து 23,000 ரூபாய்க்குள்ள சில ஸ்லாப் வைஸ்ல இன்வெஸ்டரா இருக்கிறாரு. அவரு அப்லோட் பண்ணிருக்கிறது ஒரே ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருக்காரு. பே பண்ணிருக்காரா இல்லையான்னு வந்து ப்ரூஃப் கிடையாது எங்கள்கிட்ட. இல்ல, பே பண்ணிருக்காரா இல்லையான்னு ப்ரூஃப் இல்லாம எப்படி 20,000 இருந்து 23,000 ரூபாய் ஸ்லாப்ல எடுக்கிறீங்க நீங்க அவரை? சார், இனிஷியல் டேட்டா பேஸ்ல இத்தனை சர்டிபிகேட்ஸ் இவ்ளோ ஸ்லாப்ல இருக்காங்க அப்படின்ட்டு, ஆனா இவ்ளோ பேடுன்னு யாருமே எழுதி கொடுக்கல. இல்லைங்க மேடம், அதான் சொல்றது, ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்தந்த ஸ்லாப் வைஸ்ல எடுக்கிறீங்க, கரெக்டா எடுக்க ப்ரூஃப் இருக்குங்க. நீங்களே வந்து ஷோ பண்ணிக்கிறீங்க, கமிட்டியே வந்து இந்தந்த இன்வெஸ்டர் இவ்வளவு கட்டியிருக்காருன்றத நீங்களே ஷோ பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு மெயில் மட்டும் நான் ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டியிருக்கிற அமௌண்ட்டை தூக்கிட்டீங்க நீங்க. நாங்க வந்து சும்மா ஒரு 23,000 ரூபாய்க்கு அங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தா கூட மேலும் 1,100 ரூபாய் கட்டியிருக்காருன்னு 24,100 ஷோ பண்ணிருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே பார்த்தேன் 2019. டேட்டா இருக்கு, டாக்குமெண்ட் விடுங்க, டேட்டா இருக்கு. பிஎஸ்எல் கம்பெனி கொடுத்துருக்கிற டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அது வந்து ஷோ பண்ணா கூட நீங்க வந்து அதுக்கு பணம் தர மாட்டேன்றீங்க சார். அப்படின்னு பார்த்தா ஒரு 2 கோடின்னு இருக்காதுல்ல, 2 கோடிக்கு ப்ரூஃப் கொடுக்காம நாங்க எப்படி 2 கோடி பேமெண்ட் பண்ண முடியும்? இல்லைங்க மேடம், 2 கோடி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க யாரு? அவங்கள பிக்ஸ் சிடிபி பிளான், அதுக்குரிய டாக்குமெண்ட் நீங்க கேட்டுதான் ஆகணும். மாசம் 1000, 1,800 சொல்லிட்டு ஒரு 50 பில்லு கட்டினவங்களுக்கு ஒரு பில்லுக்கு பணம் கொடுக்கறது எந்த விதத்துல நியாயங்க? எத்தனை மாசம் பே பண்ணிருக்காங்கன்னு இருக்க எவிடன்ஸ் இருந்தாலும் பே பண்ண முடியும் சார். இல்ல கோர்ட் ஏதாவது சொல்லி இருக்குங்களா அந்த மாதிரி வந்து எவிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுங்க, மீதி அவங்கள எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கன்ட்டு? இந்த கோர்ட்லயும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இப்படிதான் இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணோம், கோர்ட் அக்ரி பண்ணிருக்கு. அப்போ பிஎஸ்எல்ல பணம் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க ஒரு 90% பேருக்கு, அது கன்ஃபார்மா எனக்கு தெரியுது. சரி, இதுக்கு மேல எப்படி பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது? நீங்க டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்ஸ்டான்சியலா வேற எந்த கமிட்டியும் பண்ணாத அளவுக்கு சப்ஸ்டான்சியலா பண்ணிருக்கு மேடம். நான் வந்து அது வந்து குறை சொல்லல. ஏன்னா இப்போ மார்ச் மாசம் வந்து நீங்க வந்து அக்வெஸ்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா புரியுது. ஆனா இன்வெஸ்டர் சைடுல இருந்து இந்த ரீஃபண்ட் விஷயத்துல சாட்டிஸ்ஃபைடு ஒரு 10% கூட இல்லையா? அதுதானே நம்ம எடுத்திருக்கிற வேலைக்கு ஒரு திருப்தி வரும்னா 1.5 crores வந்து இந்த 22 lakh இன்வெஸ்டர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்திருக்கிறதும் more than 1,000 crores கொடுத்திருக்கோம். அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்லாப் வைஸா பாத்தீங்கன்னாக்கா 20,000 வரைக்கும் உள்ள முதல் இல்லாதவங்க எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, நீங்க ரீஃபண்ட் எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா 22 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்கீங்க. அது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருப்பாங்க. முதல்ல இருந்து சொன்னது டாக்குமெண்ட் கொடுத்தா அந்த அமௌண்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இல்ல மேடம், ரொம்ப பெரிய வருத்தமா நான் பதிவு பண்றேன் உண்மையிலே. சார், எங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாம முடியாது இல்ல, ரேண்டமா ஒன்னும் எடுத்துக்க முடியாது இல்ல, ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணா அதுதானே பண்ணணும். அப்புறம் இல்லாட்டி நாங்க இங்க இருக்கிறது எங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்களா? இல்ல கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல, நீங்க தான் மேடம் எங்களுக்கு மீடியேட்டர். அவர் லோதாவுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு மீடியேட்டர் நீங்க தான், நோடல் ஆபீசர்ன்ற வகையில இருக்கிறீங்க. பட் எங்க கிட்ட வர குறைபாடும் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லணும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் வர சஜஷன் எல்லாமே கமிட்டிக்கு பிரசன்ட் பண்ணிடுவோம். அது நான் என் பொசிஷன் சொல்லல, கமிட்டியோட பொசிஷன் சொல்றேன். கமிட்டி ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பிராக்டிஸ் ஃபாலோ பண்ணா அதே ஃபாலோ பண்ணணும். இப்ப எஃபெக்டிவ்ல சொல்லிருக்காரு, இந்த எல்லாமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் வராததுனால எவ்வளவு அமௌண்ட் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அவ்வளவு பே பண்ணியாச்சு.
இப்போ அதே மாதிரி பாருங்க, என்னுடைய அம்மாவுக்கு அந்த எடிட் ஆப்ஷன் 4 முறை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் பேமெண்டே வரல. எப்படி இது பக்கத்திலேயே கம்ப்யூட்டர் பக்கத்திலேயே நம்ம உட்காந்துட்டே இருக்க முடியுங்களா சொல்லுங்க. இப்போ நான் படிச்சுவேன், நான் எனக்கு ஏதோ கொஞ்சம் தெளிவா இருக்கு, நாலேஜ் இருக்கு, நான் வந்து இதை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றேன். படிக்க தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, எப்படி இது பணம் வாங்குறது? அப்ப அதாவது ஆஃப்லைன்ல நீங்க ஆபீஸ் போடுங்கன்னா அதுலயும் பெரிய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கும் நல்லா புரியுது. ஆனா நீங்க ஆன்லைன்லயாவது ஒரு தெளிவான முறையை கையாண்டமே, அதுதானே மெயின். இப்போ 2019 அப்ளை பண்ணவங்களே நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வாங்க முடியாம நிறைய வாரிசு வாங்க முடியாம இருக்காங்களே. ஃபண்டு தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க 1500 crores கிட்ட வந்து அக்வெஷன் விட்டுருக்கீங்க. நான் எல்லாமே கமிட்டி என்னென்ன நடவடிக்கை பண்ணது எல்லாமே நான் வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு 1508 crores போட்டிருக்கீங்க நீங்க அக்வெஷன். இது பாத்தீங்கன்னா ஒரு அனைமா வந்து ஒரு 2000 இல்ல 2200 crores கிட்ட போகும். அப்படின்னும் போது அந்த ஸ்லாப் வைஸா எடுக்கும் போது அவங்களுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் மேடம். பணம் வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த ஸ்லாப் வைஸை க்ளோஸ் பண்றதுக்கு பார்க்கணும். பணம் வாங்க முடியாதுன்னா நீங்க சொல்றீங்க டாக்குமெண்டேஷன் இல்லாதவங்களுக்கும் பணம் கொடுக்கறது இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. டாக்குமெண்டேஷன் இல்லாம லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தவங்க அவங்க தெரியாதனமா பிரவுசிங் சென்டர்ல கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் இன்வெஸ்டர்ஸ் கட்ட சைட்ல இருந்து உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை லேண்ட் அலாட்மெண்ட் தெரியாம நாங்க கொடுத்துட்டோம். கம்பெனி சைடுல இருந்து டேட்டா உங்களுக்கு இருக்கும், யார் யாருக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்களா. அந்த மாதிரி கேஸ் வந்து நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டே பேமெண்ட் பண்ணுங்க. அப்போ லேண்ட் அலாட்மெண்ட் அவங்களா வந்து எஸ்ன்னு கொடுத்து அந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் வந்திருக்காங்க. கமிட்டி கேட்டப்ப லேண்ட் அலாட்டட் எஸ் இப்பதானே இது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்க தெரியாம பண்ணிருக்கோம்னு. இல்ல, அது பணம் கொடுக்கதான் இது ஏன் பணம் வரலன்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு ஷோ அப் ஆகுது. அப்போ நீங்க வந்து கமிட்டி 2019 அப்ளை பண்ணும்போது லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்னு நீங்க கேட்டுக்கணும் அந்த இடத்துல. அப்போ வந்து ஏதோ கேக்குறாங்க, அப்ப நமக்கு அந்த டாக்குமெண்ட் இல்ல, அப்ப நோ கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். சார் இதெல்லாம் வந்து ஆஃப்டர் தாட் வந்தப்போ வந்து லேண்ட் அலாட்டட்னா கமிட்டியும் இதான் நினைச்சிட்டு இருக்கு, உங்களுக்கு லேண்டும் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அப்புறம் அந்த மேட்டர்ஸ் இவங்க தெரியாம பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் பண்ணது. அதான் மேடம், நீங்க வந்து அவரு கமிட்டி கேட்ட சொல்லி ஒரு சான்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி லேண்ட் அலாட்மெண்ட் கேஸ் வந்து நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா? இது வரைக்கும் அது டச்சே பண்ணலீங்களா? என்ன வெரிஃபிகேஷன்? லேண்ட் அலாட்டட் எஸ் கேஸ் கமிட்டி சைடுல இருந்து இது கம்பெனி சைடுல இருந்து கொடுத்துக்கிறத விட்டுருங்க மேடம். நாங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி கஸ்டமரை நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. கொடுத்ததும் அதுவும் உங்களுக்கு தெரியாம இருக்கும், அதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதுவும் கம்பெனி லேண்ட் அலாட் பண்ணிருக்கேன்னு சொல்றதும் வந்து பீப்புள் கிளைமிங் அவங்க வந்து லேண்டே கிடைக்கல, பிஎஸ்சில யாருக்கும் லேண்ட் கொடுக்கல. கண்டிப்பா ஏன்னா பார்த்தனாக்கா கிட்டத்தட்ட இதுல 5,85,00,000 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லேண்ட் கொடுத்துக்கிறது 19,000 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலேயே இருக்கு பிஎஸ்சிஎல் டேட்டாபேஸ்ல, அதுக்கு மேலேயே நம்பர்ஸ் இருக்கு லேண்ட் அலாட்டட்னு. கடைசியில வந்து கம்பெனி பண்ண தப்பு என்னன்னாக்கா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், நம்ம நிலம் தான் கொடுத்துருக்கோம் இன்வெஸ்டர்ஸ்க்கு சோ பண்ணுன்றதுக்காக யாரு வந்து பிக்சட் டெபாசிட் பண்ணிருக்காங்க, அதாவது பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. கஷ்டம், ஏதாவது ஒன்னாவது ரிலை பண்ணி தானே ஆகணும் சார் கமிட்டிக்கு. அதுதான் இது இருக்கிற உண்மை. நீங்க 23,000 வரைக்கும் போனது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கீழ்நிலையில எவ்வளவோ பேர் பணம் வாங்க முடியாம இருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஒரு வருத்தமா தான் இருக்கு. லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு கிளைம்ல வந்து அந்த பர்சன் பணம் வாங்கலனாக்கா நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நாமினி மூலமா வாங்கறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருந்தா அது ஷோ பண்ணுங்க வெப்சைட்ல. பண்றோம் சார், பார்ட்னர் நாமினிக்கு கொடுக்குற மாதிரி கன்சிடர் பண்றோம். ஆமா, நாமினிக்கு அதுவும் வந்து நாமினி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, ஷேர்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நாமினி லீகல் ஏர் சர்டிபிகேட் இதெல்லாம் அது கொடுக்கலாம். ரோட்டரி கிட்ட நம்ம வந்து சீல் பண்ணி அது பண்ணலாம். இவரு தான் வந்து நாமினி அப்படின்றது ஷோ பண்ணலாம். அவங்க எத்தனை டிபெண்டன்ட் இதுல இருக்காங்க நாமினி யாருன்னு இப்ப 4-5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணிட்டா இனி பாக்கி அவங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட் வேணும். அதர்ஸ் வில் நாட் கிளைம். சோ அந்த ப்ராசஸ் டிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணுவோம் சார். அதுதான் இப்போ பிஎஸ்எல் சர்டிபிகேட்ல நாமினி போட்டிருக்கிறத நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? பிஎஸ்எல் நாமினி கன்சிடர் பண்ண மாட்டோம். லீகலா யார் நாமினியோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே.
அதான் தயவு செய்து பாருங்க, என்கிட்ட இருந்து பணிவான வேண்டுகோள். ஏன்னா உங்களை வந்து நான் கான்டாக்ட் பண்றதுக்கு 3 months ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் வந்து ரீச் ஆகுறதில்ல. எடுத்தாலும் ஹிந்தி லாங்குவேஜ் தான் பர்சன் எடுத்துறாங்க. என்ன சார் என் டீம்ல நான் மட்டும் தான் தமிழ் பேசுவேன். அதுதான் எனக்கு அதுதான் ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கொடுத்து இந்த அளவுக்கு பதில் கொடுக்குறீங்களே, நமக்கும் ஒரு நம்பிக்கையான ஆளுங்க கூப்பிட்டு அங்க இந்த பிஎஸ்எல் பண்ணலன்னு எனக்கு ஒரு 10% நம்பிக்கை அளிக்குது. அந்த இனிஷியல்ஸும் அது பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு பார்ட்டாவது ஒர்க் பண்றதா. ஏன்னா வேற இந்த சிஸ்டம்க்கோ வேற ஆளுங்களுக்கோ புரியாது. இனிஷியலும் நேம்ஸ்ல சின்ன சேஞ்சும், ஸ்பெஷலி சவுத் இந்தியன் நேம்ஸ். ஸோ வந்து நீங்க சொன்னதுல ஐ கேன் டேக் நாமினிஸ் கன்சிடர் பண்ணலாம். லேண்ட் அலாட்மெண்ட் கூட நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறோம். அப்புறம் அந்த இன்னும் எடிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் ஒன்னும் யூஸ் இல்லைன்ற மாதிரி கேசஸ், அந்த மாதிரி மேட்டர்ஸும் நாங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நடுவுல இந்த வேற ஸ்லாப் ஆப்ஷன் எல்லாம் வந்ததுனால அது கொஞ்சம் பேக் சீட்ல இருக்கு. ஆனா அது வந்து அதுதான் ப்ரையாரிட்டி. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா இந்த மூணு மேட்டர்ஸ் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். டைம் எடுக்கும் தான். டெக்னாலஜி அதான் ஒரே மாசத்துல கூட 2 அப்ளிகேஷன் விட்டுருக்கீங்க, அது வந்து சந்தோஷம் தான். ஓகே, நீங்க 23,000 ரூபாய் வரைக்கும் போறீங்கன்னா அந்த ஸ்லாப்ல யாராருக்கு பேமெண்ட் ஆகலையோ அவங்களுக்கு ஒரிஜினல் எப்படி வாங்கி நம்ம பேமெண்ட் பண்ண முடியும்ன்றத கம்பிட்டி கொஞ்சம் ஆப்ஷன் எல்லாம் பண்ணணும். எவ்வளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றோம் சார். அப்ப கூட இந்த டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாரும் திருப்தி பண்ண முடியாது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு 90% பேருக்கு வந்து நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பண்ணிடலாம், ஆனா ஒரு 10% பேர் பண்ண முடியாதுன்றது எனக்கு இயல்பா தெரியுது. ஒரு 50% 60% மேல என்னால யாருனாலையும் வந்து அந்த மாதிரி வெரி கேசஸ் இருக்கு. சுத்தமா டாக்குமெண்டேஷனே இல்லாதவங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. எப்படி பண்ண முடியும்? நான் அவுட் ஆஃப் பாக்கெட்ஸ் தான் பண்ண முடியும். சிஸ்டம் த்ரூ பண்ணா அது லேட்டர் நான் இங்க இருந்து போயிடுவேன் சார், ஆயிடும். ஆனா இது எப்படி பண்ண லேட்டர் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அதுதான் எதுவுமே வந்து ஒரு எவிடன்ஸோட தான் இருக்கணும் ப்ரொசீஜர். ஆமா, எல்லாம் எங்களுக்கும் இந்த ஜாப் தான் சார். இல்ல நானா இருந்தாலும் கமிட்டியா இருந்தாலும் இது ஜாப். நாங்களும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாட்டி அது முடியும் உங்க ஜாப்க்கு. இஷ்யூ தான். பேமெண்ட் 26ஆம் தேதி ஆனது வெப்சைட்ல எப்போ அப்லோட் பண்ணுவீங்க மேடம்? சார் இப்பதான் முடிச்சிருக்கு பேமெண்ட். அப்போ இந்த தேர்ட் இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் இல்ல, நெக்ஸ்ட் மண்டேக்குள்ள அப்டேட் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஒரு 25க்காக இருக்குமா? 25க்கு இருக்கும் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார்.